أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا ربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم الحمد لله الذي عافاني صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد طب القلوب دوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد كمال الله وكما يليق بكماله. எல்லா புகழும் போச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதரின் பெருமானார் ஹாத்தம ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சவற்றை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லடியார்கள், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மாரின் மீதும் இங்கு குழுமியிருக்கும் நோய்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்குதடைந்து நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக. அவனுடைய வற்றா கருணையினால் நம் அனைவருடைய பிழைகளை மன்னித்தருள்வானாக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்க்கையும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹ், இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரிஸ்குகளை நன்றாக சாப்பிட்டு உணவருந்தி விட்டு பருகிவிட்டு வஷ்குரூ லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எண்ணற்ற பாக்கியங்கள் தந்திருக்கின்றான். அப்படி இருந்த போதிலும் கூட அவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது மிக முக்கியமான பங்காக இருக்கின்றது. உலகத்தில் நன்றி செலுத்துபவர்கள் என்றால் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய செல்வத்தை கொடுத்திருப்பான். அந்த செல்வத்தை எல்லாம் அனுபவித்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் நன்றி செலுத்துவார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் என்றால் மிகவும் குறைவுதான் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை குறிப்பிட்டு காட்டுவான், என்னுடைய அடியார்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றேன், செல்வத்தை கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருந்த போதிலும் கூட வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவான். சையதுனா சிறிய சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜிற்காக சென்றிருக்கின்றார்கள். சென்றிருக்கின்ற பொழுது தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தவாப் செய்திருக்கின்ற பொழுது ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதர் எல்லா தவாபுகளையும் சரி, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை குஞ்சத்தில் இருந்து ஆக்குவாயாக, அதாவது சிறிய கூட்டத்தில் இருந்து என்னை ஆக்குவாயாக என்று துஆ செய்கின்றார். சிறிய சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். பொதுவாக தவாஃபின் பொழுது நாம் என்ன வேண்டுமானாலும் ஓதலாம். சில பேர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், சில பேர்கள் zikர்கள் ஓதுவார்கள், சில பேர்கள் அவ்ராதுகள் தஸ்பீஹ்கள் எல்லாம் ஓதுவார்கள், சில பேர்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முன்னோர்கள் எதை நமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றார்களோ அதை ஓதுவது சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள்.
முதலாவது சுற்றில் இதை ஓத வேண்டும், இரண்டாவது சுற்றில் இதை ஓத வேண்டும். அதை தவிர நாம் எதுவெல்லாம் ஓதினாலும் நம்முடைய தவாப் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இந்த மனிதர் இப்படி துஆ செய்கின்ற பொழுது சிறிய சக்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். தவாஃப் எல்லாம் சுற்றி முடித்ததற்கு பிறகு அந்த நபரிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் இப்படி துஆ செய்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, சிறிய கூட்டத்தில் என்னை ஆக்குவாயா என்று கேட்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த நபர் சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியார்களுக்கு லட்சக்கணக்கான இன்னும் கோடிக்கணக்கான ரஹ்மத்துகளையும் நிஅமத்துகளையும் பரக்கத்துகளையும் எல்லாம் கொடுத்திருக்கின்றான். அப்படி வழங்கியிருந்த போதிலும் கூட நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா? அப்படி நன்றி செலுத்துபவர்கள் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றார்கள், விரலை விட்டு இன்னக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதாக அந்த அடியார் சொல்கின்றார், அந்த மனிதர் சொல்கின்றார். அதை சொல்லிவிட்டு சொல்கின்றார், நம்மில் எத்தனை பேர்கள் இறைவனுடைய செல்வத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு எத்தனை பேர்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதனால்தான் நான் இறைவனுக்கு துஆ செய்து கொண்டிருக்கின்றேன், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதாவது அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை கொஞ்சத்தில் இந்தமாக்குவாயாக என்பதாக நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுவார் அந்த அடியார். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார், வகலீலும் மின் இபாதியஸ் ஷகூர், என்னுடைய அடியார்கள் என்னுடைய நிஅமத்துகள் எல்லாம், என்னுடைய பரக்கத்துகள் எல்லாம், என்னுடைய செல்வத்துகள் எல்லாம் அனுபவித்து இருக்கின்றார்கள். அப்படி அனுபவித்த போதிலும் கூட எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கொஞ்சத்தில் நின்று மாக்குவாயாக, கொஞ்சத்தில் நின்று மாக்குவாயாக என்பதாக நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். சையதுனா அபூ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு நபர் வருகின்றார், வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, எனக்கு கடுமையான கஷ்டத்தில் இருக்கின்றேன், நான் கடுமையான கஷ்டத்தில் சோதனையில் ஆளாக்கப்பட்டிருக்கின்றேன், வறுமையில் இருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கின்றான், நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படி நிறைய குறைகளை அல்லாஹ்வை பற்றி அந்த இமாம் இடத்தில் சொல்கின்றார், அந்த பெரியவர் இடத்தில் சொல்கின்றார் இந்த அடியார். அப்படி சொல்கின்ற பொழுது இந்த அடியார் சொல்கின்றார், இந்த சஹாபி சொல்கின்றார்கள், அப்படியா என்று கேட்டுவிட்டது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு உடல் குறைவு எதுவும் ஏற்படாமல், உடல் உறுப்புகளில் எந்த மாற்றமும் ஏற்படாமல், எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக கொடுத்திருக்கின்றார். அப்படி இருந்த போதிலும் கூட நீ நன்றி செலுத்த வேண்டாமா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த சஹாபி, நான் ஒரு 50,000 திர்ஹம்கள் உன்னிடத்தில் தருகின்றேன், உன்னுடைய 2 கண்களையும் எனக்கு தந்துவிடு என்று சொல்கின்றார். அந்த நபர் சொல்கின்றார், கண் இல்லை என்றால் எப்படி பார்ப்பது? நீங்கள் 50,000 தந்தால் நான் கண்ணை பெறுவதா? இதை விட அதிகமாக தந்தாலும் நான் தர முடியாது என்று சொல்கின்றார். இந்த சஹாபி சொல்கின்றார்கள், அபூ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியா என்று கேட்டுவிட்டது மாத்திரமல்லாமல் இன்னும் 50,000 தருகின்றேன் திர்ஹம்கள், உன்னுடைய கைகளையும் உன்னுடைய காதுகளையும் உன்னுடைய கால்களை எல்லாம் என்னிடத்தில் தந்துவிடு என்று சொல்கின்ற பொழுது அந்த நபர் சொல்கின்றார், நீங்கள் இதை விட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான திர்ஹம்கள் என்னிடத்தில் தந்தாலும் கூட நான் எதுவுமே தர முடியாது என்று சொல்கின்றார். அப்பொழுது அபூ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கின்றார்கள், அப்படியா, உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய உறுப்புகளை எல்லாம் தந்திருக்கின்றான், அதாவது உறுப்புகளை எல்லாம் குறைவில்லாமல் தந்திருக்கின்றான். அப்படி இருந்த போதிலும் கூட அவனை நீ பாராட்ட வேண்டுமே தவிர அவனை பற்றி நீ குறை சாட்டிக் கொண்டிருக்கின்றாயே என்று சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அறிவுரையை சொல்லி அனுப்புகின்றார்கள். தங்கையான பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதிகமாக குறைகளை தந்திருக்கின்றான், பரக்கத்துகளை தந்திருக்கின்றான். அவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தாவிட்டாலும் சரி, அவனுடைய நியமத்துகள் எல்லாம் அனுபவித்து விட்டு அவனை பற்றி குறை கூறுவது கூடாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதாவது சொல்லுவார்கள், ஒரு மனிதர் அதிகமாக உழைக்கின்றார், காலையில் வீட்டில் இருந்து கிளம்புகின்றவர் இரவு நேரத்தில் தான் வீட்டிற்கு வருகின்றார். அவர்கள் கேட்கப்படுகின்றது, உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கின்றது கேட்கின்ற பொழுது அந்த நபர் சொல்கின்றார், எங்க வியாபாரம் இருக்கின்றது, எல்லாம் நஷ்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒரு லாபத்தையும் பார்க்க முடியவில்லை என்பதாக அவர் சொல்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ் வந்து சொல்லுவான், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
வீட்டில் இருந்து கிளம்புகின்றவர்களுக்கு, வியாபாரத்திற்காக கிளம்புகின்றவர்களுக்கு, தொழிலுக்காக கிளம்புகின்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், அவர் எவ்வளவு கூலியை வெகுமதியை பெறுவார் என்பதெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றார். அப்படி அறிந்த போதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம லா மானிய லிமா அஸைத வலா முஅதிய லிமா மனஅத வலா ராத லிமா கலைத் வலா முபத்தில லிமா ஹகம்த வலா யன்ஃபுல் ஜத் மின்கல் ஜத் யா ரப்பல் ஆலமீன். ஹதீஸில் சொல்வார்கள், நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆக ஒரு மனிதருக்கு எவ்வளவு வெகுமதியை பெறுவார், எவ்வளவு கூலியை பெறுவார் என்பதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த வெகுமதியை பெற்றிருந்தது மாத்திரமல்லாமல் அவனுக்கு அதிகமாக நன்றி பாராட்ட வேண்டும், ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அவன் கொடுப்பதை வைத்து போதும் என்கின்ற மனம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் சில நபர்களிடத்தில் போதும் என்கின்ற மனம் நம்மிடத்தில் கிடையவே கிடையாது. அவன் கொடுப்பதை வைத்து அதை அனுபவிக்கின்ற போதும் என்ற மனப்பக்குவம் நம்மிடத்தில் கிடையாது. அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவுதான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதிகமாக இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சில பேர்களுக்கு நாம் கேட்போம், உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது, உங்களுடைய நேரம் எவ்வாறு இருக்கின்றது கேட்கின்ற பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வாழ்க்கை இப்படி தந்திருக்கின்றான், நேரமே சரியில்லை, இப்படி நட்சத்திரம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, காலம் சரியில்லாமல் இருக்கின்றது என்பதாக குறை காட்டிக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நேரத்தை திட்டாதீர்கள், காலத்தையும் நீங்கள் திட்டாதீர்கள். நேரமும் காலமும் என்பது பரக்கத்து புரிந்தியதாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு பெரியவர் ஒரு நபரை பார்க்கின்றார், ஒரு நபரை பார்ப்பதற்காக செல்கின்றார். அந்த நபரை பார்க்கின்ற பொழுது அவருக்கு பார்வை கிடையாது, அவருக்கு காது கேட்காது, அவருடைய கை செயல்படாது, அவருடைய கால்கள் இயங்காது. இப்படி இருந்த போதிலும் கூட அவருக்கு சப்தமாக பேசினால் மாத்திரம்தான் விளங்கும். அப்படி இருந்த போதிலும் கூட அந்த அடியார் இறைவனை துதிபாடிக் கொண்டே இருக்கின்றார், புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். இந்த பெரியவர் கேட்கின்றார், நீங்கள் எந்த அடிப்படையில் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உங்களுடைய ஒரு பகுதி குறைவாகத்தான் கொடுத்திருக்கின்றானே, என்ன காரணத்தில் நீங்கள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த அடியார் சொல்லுவார், வஹபனி லிசானன் ஸாகிரா, வஹபனி லிசானன் ஸாகிரா, அவனை புகழ்வதற்கு உண்டான நாவை எனக்கு தந்திருக்கின்றான், அதில் குறைவு இல்லை. அடுத்ததாக சொல்லுவார்கள், இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய இதயத்தை எனக்கு தந்திருக்கின்றான், அதிலும் குறைவு இல்லை. அடுத்ததாக சொல்வார்கள், எல்லா சிரமங்களையும் சரி, எல்லா கஷ்டங்களையும் சரி தாங்கக்கூடிய, சகித்து இருக்கக்கூடிய இதய உடலை எனக்கு தந்திருக்கின்றான், உடல் அமைப்பை எனக்கு தந்திருக்கின்றான், இதிலும் எனக்கு குறைவு இல்லை, இதற்காக வேண்டி நான் நன்றி பாராட்ட வேண்டாமா என்பதாக அந்த பெரியவரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார். ஆக நம்மிடத்தில் குறைவு இருந்தாலும் கூட அந்த குறைவை வைத்து நன்றி பாராட்ட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதருக்கு உடலில் குறைவு ஏற்படுகின்றது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஃபுகஹாக்கள் முஃபஸ்ஸிரீன்களும் சரி சொல்வார்கள், நீங்கள் தொழுகின்ற பொழுது உங்களுக்கு நின்று தொழுக முடியவில்லையா, நீங்கள் உட்கார்ந்து தொழுகுங்கள், அமர்ந்து தொழுகுங்கள், அப்படியும் உங்களுக்கு முடியவில்லையா நீங்கள் படுத்து தொழுகுங்கள், அப்படியும் முடியவில்லையா இஷாரா செய்து நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி எண்ணற்ற தொழுகைகள் எல்லாம் பங்கெடுக்கின்றான். அப்படி இருந்த போதிலும் கூட அவனுக்கு நாம் நன்றிதான் பாராட்ட வேண்டுமே தவிர, எனக்கு இப்படி தந்திருக்கின்றாயே, நான் எப்படி உன்னை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதாக அவனை குறை காட்டக் கூடாது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தின் வழியாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா என்று கேட்டு சாதாரணமாக இருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள்,
அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஒரு நாளும் சரி எங்களுடைய மலக்குமார்கள் வானலோகத்தில் பேசாத நாளே கிடையாது என்பதாக சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த சஹாபி எங்களிடத்தில் பிரபலமானவர்களாக இருக்கின்றார்கள், சிறப்பிற்குரியவராக இருக்கின்றார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன காரணம் உங்களிடத்தில் சிறப்பிற்குரியவராக இருக்கின்றாரே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு துஆவை ஓதுவார்கள். அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மேன்மைக்குரியவராக ஆக்கியிருக்கின்றான். இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனதில் போட்டிருக்கின்றான். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யதுஉ அஹதும் மின் உம்மத்திக ஹாதா துஆ, இந்த துஆவை உங்களுடைய உம்மத்தார்களை யார் ஓதினாலும் சரி இல்லா குஃபிரத் லஹு துனூபஹு, அவருடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அடுத்ததாக சொல்கின்றார்கள், அவருடைய பாவம் வைன் கானத் அக்ஸர மின் ஜபதில் பஹர், கடலினுடைய அலை எழும்புகின்ற பொழுது அந்த அலையினுடைய நுரை எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அது அளவிற்கு அவர் பாவம் இருந்தாலும் சரி. அடுத்ததாக சொல்வார்கள், மண்ணினுடைய எண்ணிக்கை அளவு அதிகமாக இருந்தாலும் சரி அவருடைய பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள், நீங்கள் ஒரு விசேஷமான துஆவை ஓதுகின்றீர்களாமே, என்ன துஆ என்று கேட்கின்ற பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் விசேஷமான துஆவை ஓதுகின்றேன், அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். என்ன துஆ என்று கேட்கின்ற பொழுது சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ அஸ்அலுக கல்பன் காஷிஆ வ அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அஸ்அலுக யகீனன் சாதிகா வ அஸ்அலுக தீனன் கையிமா வ அஸ்அலுக ஆஃபியத மின் குல்லில் பலியா வ அஸ்அலுக தமாமன் ஆஃபியா வ அஸ்அலுக ஷுக்ர அலல் ஆஃபியா வ அஸ்அலுக கினா அனின் நாஸ். இதில் 10 துஆவை ஓதுகிறார்கள். இந்த 10 துஆவில் ஒரு வரியில் சொல்லுவார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், வா அஸ்அலுக தவாமன் ஆஃபியா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நிரந்தரமான தமாமன் ஆஃபியா நிரந்தரமான ஆரோக்கியத்தை கேட்கின்றேன். வா அஸ்அலுக ஷுக்ர அலல் ஆஃபியா, நான் அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக உனக்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் துஆ செய்கின்றார்கள். ஆக இந்த துஆவை தான் நான் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இந்த துஆவை உங்களுடைய உம்மத்தார்களில் யார் ஓதினாலும் சரி அவருடைய பாவங்கள் அதிகமாக இருந்த போதிலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையை பிடித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். யா முஆத் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வாருங்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் வ தௌஃபீக தஆத்திக வ ஈமானிக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் உன்னை அதிகமாக ஸிக்ர் செய்யக்கூடிய நினைவு கூற வேண்டும், அதற்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அதற்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், நான் உன்னை அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும், அதற்காக நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய அழகான
அவனை வணங்கக்கூடிய இபாதத் அழகானதாக இருக்க வேண்டும், பரிபூர்ணமான ஈமான் எனக்கு தா என்பதாக துஆ செய்கின்றார்கள். இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்துல்லாஹில் வாஹித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இறைநேசராக இருக்கின்றார்கள், ஞானி என்றும் கூட சொல்லலாம். அவர்கள் மலை அடிவாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் காடு கரையெல்லாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தை பார்க்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய உறுப்புகளும் சரி குறைவாகத்தான் இருக்கின்றது. அந்த கூட்டத்தார்கள் அந்த குறைவான உறுப்புகள் இருந்த போதிலும் கூட இறைவனை துதிபாடிக் கொண்டிருக்கின்றார்கள், அவனை புகழ்ந்து கொண்டு அவனை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அப்துல்லாஹில் வாஹித் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உங்களுடைய உறுப்புகளில் ஒவ்வொரு நபர்களுக்கும் குறைவாக கொடுத்திருக்கின்றான், அப்படி இருந்த போதிலும் கூட நீங்கள் அவனை துதிபாடு கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைவான உறுப்புகளை தந்த போதிலும் கூட அதில் நாவை தந்திருக்கின்றான், அந்த நாவில் எந்த குறையும் ஏற்படவில்லை. கல்வை தந்திருக்கின்றான், அதிலும் குறைவு ஏற்படவில்லை. அதற்காக வேண்டி நாங்கள் நன்றி பாராட்ட வேண்டாமா, அவனை துதிபாடக்கூடாதா என்பதாக அந்த கூட்டத்தார்கள் சொன்னதாக வரலாற்றை சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான ஒரு நோயை கொடுத்தார். நோயை கொடுத்த போதிலும் கூட அவர்களை விட்டு மக்கள் எல்லா நபர்களும் விலகிவிட்டார்கள். அவர்களால் நோய் நமக்கு தொற்றிவிடக் கூடாது என்பதற்காக விலகிவிட்டார்கள். அந்த குறைவான நோய்களிலும் கூட, நோயான தருணத்திலும் கூட அவர்கள் இறைவனை துதிபாடிக் கொண்டிருந்தார்கள். நாவின் மூலமாக அவர்களை அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக வரலாற்றை சொல்லிக் காட்டுவார்கள். அதற்கு பின்பாக அவர்களுடைய நோய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கினான் என்பதாக சொல்லிக் காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அவனுடைய கோடான கோடி நியமத்துகளையும் கொடுத்திருக்கின்றான். உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் நிறைவாக கொடுத்திருக்கின்றான். அந்த நிறைவாக கொடுத்த போதிலும் கூட பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமான ஷிஃபாவையும் கொடுத்த போதிலும் கூட அவனுடைய நியமத்துகள் எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவனுக்காக நாம் நன்றி பாராட்டுகின்றோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நமக்கு கொடுத்தான். அதில் நிறைவான அமல்களை எல்லாம் நாம் செய்தோம். அப்படி செய்த போதிலும் கூட ரமலானிற்கு பிறகு நம்முடைய இபாதத்து இவ்வாறு இருக்கின்றது என்பதாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். சொல்லுவார்கள் சில பேர்கள், ரமலான் மாதத்தில் அதிகமாக எனக்கு தொழுவதற்கு உண்டான நேரத்தை தந்தான், ஆனால் ரமலானுக்கு பிறகு எனக்கு தொழுவதற்கு நேரமே இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஹதீஸில் குத்ஸில் பதிவு செய்வார்கள், யா ஆதம், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, என்னை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் நீ நேரத்தை செலவிடு. அப்படி நீ நேரத்தை ஒதுக்கினால் உனக்குள் பணக்காரத்தனத்தையும் செல்வத்தையும் உனக்கு தருவேன், உன்னுடைய வறுமைகளை எல்லாம் போக்குவேன், உன்னுடைய கஷ்டத்தையும் போக்குவேன், அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றான், இப்படி நீ என்னை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் நேரத்தை செலவிடப்படவில்லை என்று சொன்னால் உனக்கு நான் அதிகமாக வேலையை கொடுத்து விடுவேன். அது மாத்திரமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களையும் சரி வறுமைகளையும் சரி நான் போக்க மாட்டேன் என்பதாக ஹதீஸில் குத்ஸில் சொல்லி காட்டுவான். ஆக அவனை வணங்குவதற்கு வழிபடுவதற்கும் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவேற்றி வருகின்றேன். தஃப்சீர் இப்னு கஸீரில் சொல்லுவார்கள், ரமலான் மாதம் முடிந்து விட்டால், ரமலான் மாதம் முடிந்தாலும் கூட நான் ரப்புக்கு மாற செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு, மன உறுதியோடு யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ, அல்லாஹ் யஸில்லாஹ தஹலல் ஜன்னத பிகைரி மஸ்அலத் வலா ஹிசாபின், மஸ்அலத்தின் வலா ஹிசாபின், அவருடைய கேள்வி கணக்குகள் இல்லாமல்
சோனம் செல்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆக ஈமானோடு நாம் உறுதியோடு நோன்பு வைத்து ரமலானுக்கு பிறகும் அதே இபாதத்தில் அவனுக்கு வழிபடுவதில் மாறு செய்யாமல் வழிபட்டோம் என்று சொன்னால் கேள்விகளுக்கு இல்லாமல் சோனத்துக்கு அழைத்து செல்வேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். எனவே நம்முடைய இபாதத்தில் குறைவு இல்லாமல் அவனுக்கு நிறைவாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சரி, அவனுடைய நியமத்துகள் எல்லாம் அனுபவித்தது மாத்திரமல்லாமல் அவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. அப்படி நன்றி பாராட்டக்கூடிய அடியார்களில் நம்மையும் சேர்த்தது புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு தெரிவிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.